Tamil Nadu 360 News. வணக்கம், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது TN 360 செய்திகள். எருக்கூர் கிறிஸ்துவ மக்கள் தங்களின் 200 வருட போராட்டத்திற்கு பிறகு நிலப்பட்டா கோரி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள எருக்கூர் ஊராட்சியில் பல தலைமுறைகளாக வசித்து வரும் கிறிஸ்துவ மக்கள் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய இலவச வீட்டுமனை பட்டாக்களை வலியுறுத்தி போராட்டக் களத்தில் இறங்கியுள்ளனர். சீர்காழி வட்ட அனைத்து கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ASA தாஸ் மற்றும் பங்கு தந்தை இருதயசாமி ஆகியோர் தலைமையில் திரண்ட பொதுமக்கள் தங்கள் நீண்ட கால கோரிக்கையை அரசு செவிமடுக்க வேண்டும் என முழக்கமிட்டனர். சுமார் 200 ஆண்டுகளுக்கும் மேலாக சர்வே எண் 373 கீழ் 1A என்ற நிலத்தை தங்கள் அனுபவத்தில் வைத்துள்ள இம்மக்கள் அதே ஊராட்சியில் மற்ற சமூகத்தினருக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்ட நிலையில் தங்களுக்கு மட்டும் அது மறுக்கப்படுவது அப்பட்டமான பாகுபாடு என வேதனை தெரிவிக்கின்றனர். இதற்கிடையில் தனிநபரிடமிருந்து வாங்கப்பட்ட 2.5 ஏக்கர் நிலத்தை 45 குடும்பங்களுக்கு வீட்டுமனைகளாக ஒதுக்கீடு செய்து அதனை வருவாய்த்துறை அதிகாரிகள் அளவீடு செய்ய முயன்றனர். இதற்கு அப்பகுதி கிறிஸ்துவ மக்கள் திரண்டு வந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தற்போதுள்ள குடியிருப்புகளுக்கு மத்தியில் வெளியாட்களை குடியமர்த்த முயற்சிப்பது ஊரில் நிலவி வரும் சகோதரத்துவத்தை சீர்குலைத்து தேவையற்ற பிரிவினைகளுக்கு வழிவகுக்கும் என்று மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். பாதிக்கப்பட்ட மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்த பிறகே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டும் இதுவரை அதிகாரிகள் எவ்வித கருத்து கேட்பும் நடத்தாமல் நிலத்தை அளக்க முற்பட்டது பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்கவும் கிறிஸ்துவ மக்களின் நில உரிமையை உறுதிப்படுத்தவும் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு உரிய தீர்வு காண வேண்டும் என எருக்கூர் கிராம மக்கள் ஒருமனதாக வலியுறுத்தியுள்ளனர். எருக்கூர் ASA தாஸ் என் பேர். நான் சீர்காழி தாலுகா அனைத்து கிறிஸ்துவ கூட்டமைப்பினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். இந்த இடம் 373/1A இந்த சர்வேன்னு 2 ஏக்கர் இடம். இது 200 ஆண்டுகளுக்கு முன்னிலிருந்தே நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இது ஒரு பண்ணைக்கு தனியார் சொந்தமான இடம். இது அரசு விலைக்கு வாங்குறது 1998 விலைக்கு வாங்குறாங்க. வாங்கி அது எங்களுக்கு தான் பட்டா கொடுப்பாங்க. ஏன்னா நாங்களும் வாய்க்கா வரப்பு ஒரே வீட்டுக்குள்ள 3 குடும்பங்கள் இப்படி வாழ்றதுனால பட்டா கிடைக்கும் என்று நம்பி இருந்தோம். ஆனா திடீர்னு அரசு என்ன சொன்னிச்சுன்னா, இது வெல்ஃபேர்ல வாங்கினதுனால இது ஆதிதாரர் மட்டும் தான் கொடுக்க முடியும், எஸ்சிக்கு தான் கொடுக்கலாம், நீங்க மதம் மாறினாலும் BC ஆயிட்டீங்க, கொடுக்க முடியாது தடுத்துட்டாங்க. அதுல இருந்து இதுவரை நாங்க போராடிட்டு இருக்கிறோம். ஆனா அரசு சட்டப்படி செய்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. மாநிலத்தில் சென்னையில் உள்ள ஏலகத்தில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட துறை ஆணையமும் ஆதிர ஆணையர் 2 பேரும் உட்காந்து பேசி ஒரு கையெழுத்து போட்டாங்கன்னா 2க்கும் பரிவர்த்தனை பண்ணிக்கலாம். அப்ப பிற்படுத்த துறைக்கு இது வந்துடும். அப்ப எங்களுக்கு இலவச வீட்டு கொடுத்துடலாம். ஆனா மாண்புமிகு மெய்யனார் சந்திச்சு பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, 2 தரப்பும் கொடுத்தா பிரச்சனை வரும்னு சொன்னா அந்த இடத்துல சொசைட்டி கட்டுங்க, ஒரு நூலகம் கட்டுங்க, ஒரு விளையாட்டுல இருந்து சொன்னார். ஆனா அமைச்சர் சொல்லி கூட அந்த அரசு செய்ய மறுக்குது. நாங்களும் போகாத இடம் இல்லை, நீதிமன்றத்துக்கு போனோம். நீதிமன்றம் என்ன சொன்னிச்சுன்னா 3-4 வாரத்துல எங்களை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுங்கன்னாங்க. சட்ட நடவடிக்கை இப்படி ஆணையத்தை பேசி எடுத்து கொடுக்கலாம், இல்ல அவங்க தான் கொடுப்போன்னு சொல்லலாம். ஏதாவது பேசல. இது வரைக்கும் எங்க கூட்டு பேச்சுவார்த்தையே இந்த அரசு நடத்தவே இல்லை. எங்களுக்கு எந்த சொல்யூஷன் தெரியல. ஆனா இந்த இடத்த எங்க மக்கள் குடியிருந்தாதான் நாங்க ஒற்றுமையா சந்தோஷமா இருக்க முடியும். இன்னொரு மதம் வந்தா திருப்பரங்குன்ற கலவரம் மாதிரி தான் இங்கேயும் கலவரம் பின்னால வருங்கிற ஐயப்பாடு எங்களுக்கு இருக்கு. எனவே இந்த இடத்தை அரசு தலிக்க வழங்க வேண்டும். அவ்வாறு பட்டா கிடைக்கும் வரை நாங்கள் போராடிட்டு தான் இருப்போம். ஒண்ணு அரசு எங்களை கொலை செய்தாலோ, இல்லை நாங்களே தற்கொலை செய்து வாங்கி போனாலோ இந்த இடத்த புதைச்சிட்டு கீழவன்மல்ல எப்படி 44 பேரை கொண்டு புதைச்சாங்க நினைவு தூண் கட்டினாங்களோ அதே ஒரு நினைவு தூணை கட்டி வச்சு இந்த இடம் போயிட்டு போகுது. இதுதான் எங்களுடைய கடைசி இறுதி முடிவு. இதை அரசுக்கு தெரிவித்து கொடுக்கணும். எருக்கூர்ல கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பத்துல நாங்க குடியிருந்துகிட்டு இருக்கோம். எங்க மக்களுக்கு இங்க ஒரு விளையாட்டு மைதானம் ஏதோ கட்டி கொடுக்கணும். இங்க எங்களுக்கு பிரச்சனை பண்ணக்கூடாது, பிள்ளைங்க பின்னாலைக்கு பாதிக்கப்படும். அதனால எங்களுக்கு ஒரு நல்ல அரசு உதவி திட்டத்தை, ஒரு ரேஷன் கடையோ கால்நடை மருத்துவமனையோ எங்களுக்கு கட்டி கொடுத்து அனைத்து மதத்தினரும் பயன்படக்கூடிய வகையில இந்த இடத்தை பயன்படுத்தும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். 200 ஆண்டு காலமாய் இம்மண்ணில் புதைந்தன எம் வேர்கள். பட்டா இல்லா வாழ்வினிலே இன்னும் எத்தனை காலம்தான் கண்ணீர்கள். மற்றவர்க்கெல்லாம் உரிமையுண்டு, எம் மக்களுக்கு மட்டும் ஏனோ தடையுண்டு. அரசின் கனிவு கிடைத்திடுமா? எம் அடிமன குமுறல் தணிந்திடுமா? எம் நிலமே எம் அடையாளம். அதை பெற்றுத் தருவதே சமூக நீதியாகும். உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் DN 360 செய்திக்காக கொள்ளிடத்திலிருந்து செய்தியாளர் KR சந்திரன்.